ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் சொல்வதை எதுவாக இருந்தாலும் சற்று முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்கள். நான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்தையும் நினைத்து முடிவெடுப்பேன். நீங்கள் எல்லோரும் எதை நினைத்து முடிவெடுப்பீர்கள்? உங்களுடைய இப்பொழுது நடக்கும் விஷயங்களை நினைத்து முடிவெடுப்பீர்கள். ஆனால் எனக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தெரியும் என்பதனால் உங்களுடைய எதிர்காலத்தையும் நான் மனதில் வைத்து எல்லா விஷயத்தையும் நான் முடிவாக எடுப்பேன். அதனால் நான் எது சொன்னாலும் சற்று முழுமையாக கேட்டுவிட்டு அதற்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வது சரியா தவறா என்பதை முடிவெடுத்து கொள்ளுங்கள். என்னுடைய அன்பான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இங்கு பிறப்பவர்களுக்கு அனைவருக்குமே நீண்ட ஆயுளுடனும் தேவையில்லாத எந்த செலவும் செய்யாமல், தேவையில்லாமல் எந்த வம்புக்கும் போகாமல், எப்பொழுதும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் அது நல்ல பிள்ளைகள். தேவையில்லாமல் ஏதாவது செலவு செய்து கொண்டு, தேவையில்லாமல் ஏதாவது ஒம்புக்கு போய்க்கொண்டு, தேவையில்லாத பிரச்சனைகளை வீட்டுக்குள் எடுத்து வருவதெல்லாம் நல்ல பிள்ளைகள் கிடையாது. அதெல்லாம் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்ல வரவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தினமும் இரவு தூங்கும் பொழுது நீ எல்லா வேலையையும் பார்த்து கொண்டு படுக்கிறாய். ஆனால் எதற்காக உன் வீட்டில் இருக்கும் சாமானை மட்டும் அப்படியே போட்டுவிட்டு நீ தூங்குகிறாய்? அதை சொல் பார்க்கலாம். தங்கமே, தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு நீ எந்த வேலையை செய்கிறாயோ இல்லையோ, உன்னுடைய சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு அதில் இருக்கும் அந்த உபயோகப்படுத்திய சாமானை நல்லபடியாக கழுவி வைத்துவிட்டு தூங்கு. அப்பொழுதுதான் லக்ஷ்மி வருவாள். இல்லை என்றால் நீ இதே போலவே செய்து கொண்டே இருந்தாயானால் தேவையில்லாத பிரச்சனைகள் உன் குடும்பத்திற்குள் தான் வரும். அது எப்படி வரும் என்று நீ என்னிடம் கேட்பாய். அதுவும் எனக்கு தெரியும். போக போக என்ன தெரியுமா ஆகும்? நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது அதனால் எதுவுமே நடக்காத போல்தான் இருக்கும். ஆனால் போக போகத்தான் அதனுடைய வீரியமானது தெரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியாது உன்னை சுற்றி. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, அது மட்டும் தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்பது கூட உனக்கு தெரியாது. அதற்கு காரணம், வீட்டில் இப்படி இருந்தால் மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்கவே இருக்காது. இது நான் உனக்காக சொல்கிறேன். இதை நான் உன்னை பயமுறுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவே இல்லை. தினமும் உன் வீட்டில் இருக்கும் பழைய பழைய பாத்திரம், உபயோகப்படுத்திய பாத்திரத்தை தயவு செய்து கழுவி வைத்துவிட்டு தூங்க செல். நீ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். காலையில் எழுந்து அதெல்லாம் சுத்தம் செய்து கொள்வோம் என்று ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து விடாதே. நீ கழுவி அதை சுத்தம் செய்து வைத்திருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி வருவாள். அதுவே இதெல்லாம் செய்யாமல் அப்படியே நீ படுக்கும் பொழுது அந்த இடத்திற்கு யார் வருவாய் என்றாய்? தீய சக்தி தான் வரும். அது போக போக அதனுடைய ராஜ்யத்தை ஆள ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, மன உளைச்சல் என்பதை கொண்டு வரும். இன்றிலிருந்து நான் சொல்வதை செய்து பார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் மாறுகிறது என்பதை நீயே உணர்வாய். நீங்கள் அனைவரும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் பிரச்சனை வந்துவிட்டதே என்று நினைக்கிறீர்களே தவிர, எதனால் அந்த பிரச்சனை வந்தது என்பதை யாருமே யோசிப்பதே கிடையாது. எதனால் அந்த பிரச்சனை வந்தது என்பதை யோசித்தீர்கள் ஆனாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். இங்கு நீங்கள் செய்யும் ஒரே ஒரு தவறு என்னவென்றால், பிரச்சனை ஏன் வருகிறது என்பதையே இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. பிரச்சனை என்றால் பிரச்சனை வந்துவிட்டது, என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று புலம்புகிறீர்கள். ஆனால் பிரச்சனையை எப்படி தடுப்பது என்பதை தேடுகிறீர்கள். அந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்கியது என்பதையே மறந்து விடுகிறீர்கள். இனிமேல் பிரச்சனை வந்தால் முதலில் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை பற்றி பார், யோசி. நிச்சயமாக உன்னிடத்தில் தவறு இருந்தால் நிச்சயமாக நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். அந்த விஷயத்தை மாற்றிக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையும் மாறும்.
இது இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நான் சொல்கிறேன். நீ இரவு தூங்கும் பொழுது தூங்குவதற்கு முன்பு உன்னுடைய சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு தூங்கு. லக்ஷ்மி தேவி இரவில் வந்து உன்னுடைய வீட்டிற்குள் வந்து உன் வீட்டை சுற்றி பார்ப்பாள். அவளுக்கு தேவையான உணவை அதில் எடுத்துக்கொள்வாய். அதுவே எதுவுமே இல்லாத பொழுதும் உன்னுடைய சமையலறை இது போன்று இருக்கும் பொழுதும் அசுத்தமாக இருக்கும் பொழுதும் அவள் அந்த வீட்டில் எப்படி தங்குவாள்? எப்பொழுதும் லக்ஷ்மி தேவிக்கு சுத்தமாக இருக்கும் வீடுதானே பிடிக்கும் தங்கமே. அதனால் இன்றிலிருந்து நீ இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வா. தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு உன்னுடைய சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தூங்கு. இல்லை என்றால் கெட்ட சக்தியானது உன்னுடைய வீட்டை ஆள ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாம் தான் வருமே தவிர நல்லது நடக்கவே நடக்காது. அதுவே நீ சுத்தம் செய்துவிட்டு எல்லாம் நல்லபடியாக வைத்திருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி வந்து நிஜமாகவே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உனக்கு சந்தோஷத்தை தர ஆரம்பித்து விடுவாள். சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிவது கிடையாது. தெரியாமல் தான் சில தவறுகள் நடக்கிறது. அதனால் எப்பொழுதும் யாரிடமாவது உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதிலை போட்டு குழப்பிக்கொண்டு மற்றவர்களிடம் தேடாமல் உனக்குள் நீ தேடினாயானால் நிறைய பிரச்சனைகளுக்கு உன்னிடமே பதில் கிடைக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கிறது என்று கவலைப்பட்டாய். பார்த்தியா, உன்னிடமே பதில் இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் தினமும் இரவு நீ சுத்தம் செய்துவிட்டு நீ படுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தீய சக்தியும் யாரும் உன்னை எந்த ஒரு தொல்லையும் செய்ய முடியாது. அதுவே நீ இதெல்லாம் செய்யாமல் படுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி உன்னிடம் வருவாளா? கண்களை துடைத்துக்கொள், எல்லாமே மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சீரும் சிறப்புமாகவும் நல்லபடியான எதிர்காலமும் உனக்கு இருக்கு. தேவையில்லாமல் அதை நீயே தவறான விஷயங்களை செய்து குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். இன்றைய நாளிலிருந்து நீ நிச்சயமாக நல்லதையே செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நானே உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா வளங்களையும் உனக்கு ஏற்படுத்தி தரும் உன்னுடைய நெருங்கிய நண்பனாகவும் நெருங்கிய உறவாகவும் நானே இருந்து அனைத்து வழிகளையும் காமிப்பேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வழிகள் என்பதை கஷ்டமான வழிகளை மட்டுமே தான் காமித்து இருக்கிறேன். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான வழிகளை மட்டுமே காமித்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து சந்தோஷமான விஷயங்களையே தருவேன். ஓம் சாய்ராம்.